காரை மட்டும் உருட்டி விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை அழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. சிட்டி செத்துட்டான். அவனுக்கு முன்னாலேயே நீ செத்து போயிட்டதாக நாளைக்கு செய்தி பரவும். அதனால அந்த கொலைக்கு உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எங்க குடும்ப கௌரவத்துக்கும் எந்த விதமான களங்கமும் இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த இடத்தை விட்டே போயிடணும். இன்னையோட அண்ணன் செத்து போயிட்டா. இனிமே எங்கேயாவது எப்பவாவது நாம சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் திரும்பவும் ஏற்பட்டா நீ யாருங்கிற உண்மையை சொல்லவே கூடாது. என் மேல ஆணையா சொல்றேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ. சரிங்க. தொழிலதிபர் ராஜாவின் மனைவி அண்ணன் மரணம். கார் விபத்தில் உடல் கருகியது. ராஜா, ராஜா, ராஜா. வாங்கம்மா. நான் பேப்பரை பார்த்துட்டு பதறி போய் வந்திருக்கப்பா. அதெல்லாம் உண்மைதானா? அண்ணா உண்மைதாம்மா. கார் ஓட்ட வேண்டாம்னு 1000 தடவை சொன்ன அண்ணத்துக்கிட்ட அவ கேட்கல. விதி விபத்துருவத்துல வந்து விளையாடிடுச்சு. ஐயோ கடவுளே, நான் 1000 கோயிலை சுத்தி என்ன பிரயோஜனம்? கடைசியில என் மருமக முகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டியடா. அம்மா, 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 அம்மா என்னாச்சு? அம்மா, ஐயோ அம்மா, நீ நேர மாசம் கர்ப்பிணியாச்சே, ஏமா வேலைக்கு வந்த? பிடிடி. மெதுவாமா, மெதுவாப்போ. அண்ணே சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டாங்கண்ணே. ராமராவ், டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்தால அம்மாவை குணப்படுத்த முடியாது, மருமகளாலத்தான் முடியும் சொல்லிட்டாருங்க. ராஜா, நீ தனிமரமா நிக்கிறதுதான் எனக்கு வியாதி. எங்க என் குடும்பத்துக்கு வாரிசு ஏற்படுத்தாம போயிடுவனும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கப்பா. மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களாம்மா? நான் மறுபடியும் எந்திரிச்சு நடமாடணும்னா நீ உன் வைராக்கியத்தை மாத்தித்தான் தீரணும். ராஜா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. அம்மா, நீங்க சொன்னாலே போதும். இந்த பாரு, அந்த பொண்ணுடைய போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தருவாம்மா. சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசுபிரானே, நீ கேட்காமையே இந்த காணிக்கையை நான் உனக்கு செலுத்துறேன். நான் அன்னைக்கே செத்துருப்பேன். ஆனா என் வயிற்றுல இருந்த இந்த குழந்தை, அதை அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவனை உன்கிட்ட சேர்த்துட்டேன். இனி அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை உன்னுது. என் கடமை முடிஞ்சது, என் கதையும் முடிஞ்சது. அவனை காப்பாத்து கர்த்தா, அவனை காப்பாத்து. என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தைக்கு, என் குழந்தை, என் குழந்தை. ஐயா, ஐயா, யாராவது ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? ஐயா, ஐயா,
ஐயா ஐயா, இது என் குழந்தையா, என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா. உன் குழந்தையா? உன் குழந்தைங்கிறதுக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரமா? பெத்த தாய்கிட்டே ஆதாரம் கேக்குறீங்களா? ஐயா, இவனை இப்பதான் கோயில விட்டு வர ஐயா. நீ கர்த்தர் கிட்ட ஒப்படைச்ச, கர்த்தர் இந்த கர்னல் டேவிட் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இனிமே இந்த குழந்தைக்கு உனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல, நீ போலாம். ஐயா, நான் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போனவையா, இவனாவது எனக்கு மிஞ்சிட்டோம். ஆமா, இந்த குழந்தைய உன்கிட்ட நான் கொடுத்தா மறுபடியும் இது மாதிரியான முயற்சியில ஈடுபட மாட்டேன்னு என்னம்மா உத்தரவாதம்? சத்தியமா செய்ய மாட்டேயா. ஆல்ரைட், உன்னையும் இந்த குழந்தைய நான் காப்பாத்துறேன். நான் சொல்றபடி செய். என்னோட வா. உண்மையிலேயே உன் கதை கொடுமையானதாம்மா. கர்த்தருக்கு 1000 கைகள் இருக்குது, ஒரு கையால அடிச்சா 10 கைகளால அடைச்சுக்குவார்னு சொல்லுவாங்க. ஆமா, கணவன் கணவன் பெருமையா சொன்னியே, அந்த கணவன் யாருமா? ஐயா, என்ன மன்னிச்சுடுங்க ஐயா, அதை மட்டும் என்ன கேட்காதீங்க. எப்பவும் சொல்ல மாட்டேன்னு நான் அவர்கிட்ட ஆணையிட்டு கொடுத்திருக்கேன் ஐயா. ஆல்ரைட் ஆல்ரைட். கணவனுடைய கெட்ட குணமும் தாயுடைய நல்ல குணமும் தான் ஒரு குழந்தைக்கு வந்து அமையும்னு சொல்லுவாங்க. கணவனை விரட்டி அடிச்சது கூட ஒரு வகையில நல்லதான் நல்லதான். எங்க வீட்டுல யார் யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்களே, யாரையுமே காணுமே? ஏன் இல்ல, இந்த கர்னல் டேவிட்டுக்கு அன்பான மனைவி, அழகான 3 புதல்விகள், 2 புதல்வர்கள். எங்க குடும்பம் ரொம்ப பெருசுமா, ரொம்ப பெருசு. ஆமா, அவங்க எங்க இருக்காங்க? அங்க இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு சுலபமா ஒரு கேள்வி கேட்டுட்டேன். அந்த ஒரு கேள்வியில தாமா என் வாழ்க்கையே அடங்கியிருக்குது. உன் கதை கண்ணீரால் எழுதப்பட்டதுன்னு சொன்னேன், என் கதை ரத்தத்தால் எழுதப்பட்டது. நான் ஒரு கர்னல், போர்க்களத்தில் எதிரிகளை திட்டமிட்டே வீழ்த்தினேன். ஆனா எதிரியின் கையால் என்கிட்ட இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் கேம்ப்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன். வீடு தீப்பற்றி எரிஞ்சிச்சு. அந்த தீயில ஐயோ, என் குடும்பமே நாசமாயிடுச்சு. ஒரே ஒரு மகன் மட்டும் உயிரோட இருந்தா. அவளை கையோட கூட்டிக்கிட்டு போனேன். போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு எதிரியினுடைய ஆட்கள், எமனுடைய வாரிசுகள், இரத்த காட்டேரிகள் எங்களை சூழ்ந்துகிட்டாங்க. என்ன கட்டி போட்டுட்டு ஏன் கண் முன்னாலேயே ஐயோ ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? என் மகனுடைய கற்பை மாறி மாறி சூறையாடுனாங்க. நான் மிருகமான என் கட்ட அறுத்து எரிஞ்சு எதிரியினுடைய துப்பாக்கியை பிடுங்கின. பட்டு 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 எல்லாத்தையும் சுட்டு தள்ளுது. அதுக்கு பிறகு என் மக கிட்ட நான் போடுனேன், அம்மா அம்மா, உன் கற்ப சூறையாடுன பாதிங்க அத்தனை பேட்டையில் சுட்டு பொசிக்கிட்டேன்னு சொன்னேன். அவ எதுவுமே பேசல. மானம் போன பிறகு உயிர் இருந்தன்ன போயன்னு என்னை விட்டுட்டு போயிட்டா. இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு வாரிசு ரத்த பாசம் என்னை விட்டு போயிடுச்சு. இதுதாம்மா நான் அனாதையான கதை. நான் அன்பு செலுத்த, என் மேல அன்பு செலுத்த இந்த உலகத்துல யாராவது இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியா கர்த்தர் என் மேல இறக்கப்பட்டு நான் பெறாத இந்த மகளையும் அந்த பேரனையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாருமா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? பாருமா, இனிமே உன் பேரு அன்னலட்சுமி இல்ல, லட்சுமி. லட்சுமி லட்சுமி, இனிமே நீ இங்கதான் இருக்க போற. வேண்டாம் ஐயா, என்னால உங்களுக்கும் சிரமம் வேண்டாம். நான் போன இடமெல்லாம் இல்லம்மா, இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க போடுற பிச்சை இருக்குதே, அது கடவுளுக்கே கடன் கொடுத்த மாதிரிமா, கடன் கொடுத்த மாதிரி. நான் சொல்றதை கேடுமா, நீ இங்கே இருமா. வாங்கிட்டு நான் என்ன கேட்கறது? வேற இருக்கிறான், வேற கிட்ட கேட்கிறேன். அடே சரி, சின்ன பையா, நீ தாத்தா கிட்டாரு, உனக்கு துப்பாக்கி வாங்கி தரேன், குண்டு வாங்கி தரேன், இறங்கி வாங்கி தரேன். அண்ணே அண்ணே, ஐயோ, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? யாராவது பேஷண்ட் வந்திருக்கானா?
நான் இல்லேன்னு சொல்லிவிடேன். ஆமா, வைத்தியத்தை தவிர மத்த எல்லா வேலையும் கரெக்டா செய்வீங்க. இது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் புதுசா கண்டாக்டர் வரப்போறாங்க சொன்னீங்கல்ல? ஆமா, மறந்தே போயிட்டேன். மணி என்னாச்சு? அவங்க வர நேரமாச்சு, புறப்படுங்க. வந்து ஊத்துறேன், வாடாதீங்க, அப்படியே இருங்க. ஐயோ வாங்க. Hello, doctor. How do you do? This is Dr. Lakshmi, eye specialist. My sister, Dr. Pushpa. Hello. Dr. Geeta, Dr. Usha, Dr. Shivago. போங்க போங்க. வாங்க டாக்டர், உங்க டிபார்ட்மெண்ட்டை காமிக்கிறேன். ப்ளீஸ். இவர்தான் நம்ம பேர். தலையில பெருங்காயம். ஆக்சிடென்ட் ஆகி 6 மாசம் ஆச்சு. இன்னும் உயிரும் போகல, காயமும் ஆகும். டெய்லி ஆஜா. Sit down, sit down. This is ward number 5. அங்க 4 பாக்கறதுல இது 5. இதுதான் ஆபரேஷன் தியேட்டர். ஆறான்னு அத்துவாங்களே. நான் இதுலயே பார்த்ததில்ல. நமக்கே மம்புகள். இதுதான் என்னுடைய கன்சல்டேஷன் ரூம். பத்திரிகை ஆபீஸ் மாதிரி உலகத்துல நடக்கிற அத்தனை விவகாரமும் இங்க அடிபடும். இதுதான் என்னுடைய பிரைவேட் பெட். ஏன் கூட கூட வர? போய் ரூம்ல இரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், என் ரூம் எது சார்? அதானே உங்க ரூம் இது. இதோ இருக்கே. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அதான் போர்டே போட்டுருக்கேன். டாக்டர் லக்ஷ்மி எம்பிபி. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன சார்? உங்களுக்கு ஒரு கம்பவுண்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். ஏன்பா மாஜி பைத்தியம், மூஞ்சிய காட்டு.